السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به نتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. الزانية والزاني فاجلدوا واحدهما مئة جلدة. وقال نبينا محمد صلى الله عليه وسلم إن كانت سرقة فاطمة بنت محمد لقطعته إليها أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பல ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த 50 அல்லது 100 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த நம் சமுதாய மக்களிடத்தில் இருந்த மாற்றத்திற்கும் இன்று இருக்குகின்ற அறிவியல் வளர்ச்சிக்கும் பல்நூற்றுக்கும் மேலான முன்னேற்றங்கள் இன்று அடைந்திருக்கின்றது. இதற்கு முன்பு வாழ்ந்த அந்த சமுதாய மக்களிடத்திலே 50 வருடங்களுக்கு பின்பு ஒரு சமுதாய மக்கள் வாழப் போகின்றார்கள். அவர்களிடத்திலே இன்று இருக்குகின்ற தொலைத்தொடர்புத்துறை வளர்ச்சிகளை கையிலே ஒரு கண்ணாடி பெட்டியை வைத்திருப்பார்கள். இதை வைத்துக்கொண்டு பல ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய மக்களோடு நேரடியாக பேசிக்கொள்ளுவார்கள். அதே வினாடியிலேயே இதை வைத்துக்கொண்டே உலகத்திலே எல்லா விதமான விஷயங்களும் செய்வார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக எந்த மக்களும் நம்பியிருக்க மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் இன்றைய அறிவியல் வளர்ச்சியின் உச்சம் அந்த அளவுக்கு நம்ப முடியாத அளவுக்கு முன்னேறி சென்று கொண்டிருக்கிறது. இன்றைய அறிவியல் வளர்ச்சி எந்த அளவு முன்னோக்கி மிக உயரமான முறையில் சென்றிருக்கின்றதோ அதே போல 50 வருடங்களுக்கு முன்பு இருந்த குற்றங்களை விட இன்று நடக்குகின்ற குற்றங்கள் 100 மடங்கு அதிகரித்திருக்கின்றது. அந்த காலத்திலே ஒரு திருடன் இருக்கின்றான் சொன்னால் பணத்தை பொருளை கொள்ளையடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்று வீட்டிலே ஏறி குதித்து அந்த பொருளை எடுத்து கொண்டு போவான், அல்லது வழிப்பறியாக பிரயாணம் சென்று கொண்டிருக்கக்கூடிய மக்களிடத்திலே ஆயுதங்களை காட்டி பணத்தை வழிப்பறி செய்து கொண்டு விடுவான். ஆனால் இன்றைய அந்த தொலைத்தொடர்பு வளர்ச்சியின் மூலமாக உங்கள் வீட்டுக்கு வர தேவையில்லை, எந்த கைத்தியையும் காட்டி உங்களை மிரட்ட தேவையில்லை. செல்போனில் வைத்துக்கொண்டே விதவிதமான நூதனமான மோசடிகள், ஏடிஎம் பின்களை போலியாக தயாரித்து ஆன்லைனில் பணம் சம்பாதிக்கின்றார்கள். இன்றும் என்னென்ன குறுக்கு வழிகளிலே இருந்து கொண்டு பணங்களை எல்லாம் ஆட்டையை போட முடியுமோ அபகரிக்க முடியுமோ அத்தனையுமே செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அரசாங்க ரீதியாக அனுமதிக்கப்படுகின்ற பேங்கின் மூலமாகவே எஸ்எம்எச்ஆர் என்று வருஷத்துக்கு 20 மாதத்துக்கு 21 ரூபாய் இப்படி சில்லறையாக
நம்மளிடத்தில் இருந்து பலாயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் நம்மை விட்டு நூதனமான முறையிலே திருட்டு நடந்து கொண்டு இருக்கின்றது. அது மட்டும் மூலமாக இந்த மொபைலை வைத்துக்கொண்டு இன்று பல்வேறு விதமான ஆபாசங்கள், அனாச்சாரங்கள் எந்தெந்த வழிகளெல்லாம் நடக்க முடியுமோ, அந்த காலத்தில் விபச்சாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில பெண்களை தேடி நாடி செய்ய வேண்டும். இந்த அப்படி இல்லை, உங்களிடத்தில் இருக்கின்ற அந்த கைபேசி மூலமாகவே விபச்சாரம் உங்கள் வீட்டை நோக்கி என்று சொல்வதை விட உங்கள் பாக்கெட்டை நோக்கி மிக சமீபத்தில் வந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது போன்ற பல்வேறு விதமான நூதனமான மோசடிகளும் வழிப்பறிகளும் இன்றைய காலகட்டத்திலே மிகவும் மோசமான முறையில் வளர்ந்துவிட்டது. இப்படி பல்வேறு குற்ற செயல்பாடுகள் இந்த உலகத்தில் வந்தாலும் இப்போது இன்று இருக்கக்கூடிய குற்றங்களிலேயே பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றம் சம்பந்தமான விஷயம்தான் மிகவும் தலைதூக்கி இருக்கின்றது. பெண்களுக்கு எந்த இடத்திலேயுமே நிம்மதி இல்லாத வாழ்க்கை. உதாரணமாக தன் ஆபீஸிலே வேலை செய்கின்றார் என்று சொன்னால் தன்னுடைய மேல் அதிகாரி ஐடி ஆபீஸ் போன்றத்தில் ஹச்ஆர்களையோ அல்லது பெரிய அலுவலகங்கள் இருக்க பொழுது அந்த மேனேஜர் உயர் பதவியில் இருக்கக்கூடியவளோ அனுசரித்து அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து போனால் மட்டும்தான் அவளுடைய ப்ரமோஷனோ அல்லது அவளுக்கு தேவையான எந்த இடைஞ்சலும் இல்லாமல் வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு பாலியல் தொந்தரவுகள் வந்துவிட்டது பெண்களுக்கு. ஒரு பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவிக்கு அங்கு இருக்கின்ற ஒரு சில தவறான ஆசிரியர் மூலமாக உனக்கு பிராக்டிகலில் மார்க் போட வேண்டுமா, உனக்கு ஒழுங்காக நடக்க வேண்டுமா, என்னிடத்தில் நீ தவறாக நடந்து கொண்டால் தான் உனக்கு இந்த மார்க்குகளை போடுவேன் என்று ஆசிரியர் மூலமாகவும் மாணவிகளுக்கு தொந்தரவுகள், பாலியல் பலாத்காரங்கள் நான் சொல்வதெல்லாம் அன்றாடம் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள். சரி, ஒரு குற்றம் நடந்துவிட்டது, அந்த குற்றத்தை நாம் யாரிடத்தில் போய் சொல்வது? ஒரு போலீஸ் அதிகாரியிடத்திலே போய் சொல்லும் என்று அவர்களிடத்தில் போனால் என்னோடு நீ எவ்வாறு நடந்தால்தான் உனக்கு சாதகமாக முடித்து தருவேன். ஒரு சில தினங்களுக்கு முன்பு கூட ஒரு எஸ்ஐ சம்பந்தமான செய்தித்தாளில் வந்திருந்தது. புகார் கொடுக்கக்கூடிய பெண்ணையே பெண் கூட தவறான முறையில் வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்த அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள் சென்று தன் தேவைகளை புகார்களை முன்னிறுத்தி செல்ல வேண்டும் போனால் கூட என்னுடைய கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்துவிட்டு போ, நான் பார்த்துக் கொள்கின்றேன் என்று சொல்லக்கூடிய நிலைமை. அண்டை வீட்டில் இருக்கின்றான் உடலைஞன், இதோ பார்த்துக்கொள், இவன் அண்ணன் முறை போன்றவன் என்று சிறுமியிடத்திலே சொல்லி வளர்க்கின்றார்கள். அண்ணன் என்று மதிக்கப்படக்கூடிய சிறுமன் அந்த சிறுமியிடத்திலே பாலியல் பலாத்காரங்கள். தாத்தா வயதுடைய 60க்கும் 70க்கும் மேற்பட்ட வயதுடைய பெரியவர்களோட சிறுமிகளிடத்திலே காம லீலைகள், காம சேட்டைகள், பாலியல் பலாத்காரங்கள், இப்படி எங்கேயுமே பெண்கள் நிம்மதியாக அவர்கள் வாழக்கூடிய விஷயமே இல்லை. இந்த விஷயங்களை அந்த பெண்களிடம் கேட்டால்தான் பெண்கள் எவ்வாறெல்லாம் பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர் வாயிலாக சொல்வார்கள். இது மட்டுமல்ல, இது போன்ற விஷயங்கள் அன்றாடம் செய்தித்தாளில் வந்தால் கூட நமக்கு பிரபலியமாக பெருசாக பேசப்பட்டால்தான் அவைகளெல்லாம் உண்மையிலே நடக்கிறதா என்று பார்ப்போம். சில வருடங்களுக்கு முன்பு காஷ்மீரிலே ஆசிபாய் சென்ற சிறுமி, அந்த சிறுமி பாலியல் பலாத்காரம் கருவறையிலே, கோயில் கருவறையிலே வைத்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இது உலகமெல்லாம் பெருசாக இந்தியா முழுவதும் பரவலாக பேசப்பட்டது. 2012ஆம் ஆண்டு டெல்லியிலே நிர்பயா பேருந்தில் போன ஒரு கல்லூரி மாணவி மோசமான முறையிலே தாக்கி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட விஷயம் சில 4-5 வருடங்களுக்கு முன்பு இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பொள்ளாச்சியுடைய வழக்கு, அண்ணா பல்கலைக்கழக மாணவியுடைய வழக்கு, இப்படி எண்ணற்ற முறையிலே பெண்களுக்கு எதிரான பல்வேறு குற்றச்சாட்டுக்கள். எங்கு திரும்பினாலும் பெண்கள் நிம்மதியாக வாழக்கூடிய வாழ்க்கையே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெண்கள் எல்லா வகையிலேயுமே பாதிக்கப்படுகின்றார்கள். இவைகள்லாம் கோர்ட்டிலே வழக்காக தொடுக்கப்படுகின்றது. நம்ம நாட்டிலே சொல்கின்றார்கள் கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேற்பட்ட வழக்குகள் கற்பழிப்பு சம்பந்தமாக, பாலியல் பலாத்காரம் சம்பந்தமாக அரசிலே பதிக்கப்படுகின்றது. குறிப்பாக சொல்கின்றார்கள் 1 மணி நேரத்துக்கு
வருடத்திற்கு 4 பாலியல் பலாத்கார வழக்குகள் நமது நாட்டிலே பதியப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்திலேயே சவுத் ஆப்பிரிக்காவில் தான் அதிகபட்சமாக வருடத்திற்கு 5 லட்சம் வழக்குகள் பதியப்படுகிறது என்று சொன்னால், அப்போ இந்தியாவுடைய நிலைமை என்ன? எல்லா வழக்குகளும் கோர்ட்டிலே வருகின்றது. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டவருக்கு 3 வருடங்களோ 5 வருடமோ 7 வருடமோ, ஒரு சில வழக்குகளில் ஆயுள் தண்டனையோ வழங்கப்படுகின்றது. மிகவும் சொற்பமான வழக்குகளே மரண தண்டனையும் கூட அவருக்கு வழங்கப்படுகின்றது. நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இவ்வளவு தண்டனைகள் வளர்ந்திருந்தும் கூட ஏன் இன்னும் குற்றம் குறையவில்லை? கண்ணியமானவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்திய நாட்டிலே எல்லா விதமான தண்டனைகள் இருந்தும் கூட குற்றம் எந்த விதத்திலேயே குறையவில்லை. ஏன்? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு காலத்திலே சொன்னார்கள், இஸ்லாமிய குர்ஆன் ஷரீஃபிலே கூறப்பட்ட சட்டங்களை பார்த்து இது பார்பேரியன் லா என்று சொன்னார்கள். காட்டு மிராண்டித்தனமான லா சட்டம் என்று சொன்னார்கள். ஏன் தெரியுமா? ஏதோ திருவிட்டால் என்று சொன்னால் இவனுடைய கைகளை வெட்டி தூக்கி எறிய வேண்டுமா? ஏதோ விபச்சாரம் பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டால் சவுக்கடியோ அல்லது கல்லால் இருந்து கொண்டோ மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட மோசமான சட்டங்கள் எல்லாம் இந்த குர்ஆனில் இருக்கின்றது, இந்த இஸ்லாத்தில் இருக்கின்றது. இது காட்டு மிராண்டித்தனமான சட்டம் என்று சொல்லியவர்கள் எல்லாம் இனி இவ்வளவு பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்புணர்வுகள் கொடூரம் நடந்து கூட இதற்கு தீர்வு கிடைக்கவில்லையே என்று சொல்லியவர்கள்லாம் இன்று யார் காட்டு மிராண்டித்தனமான சட்டம் என்று சொன்னார்கள் அவனை சொல்கின்றார்கள். இந்த இது போன்ற மோசமான பாலியல் வன்புணர்வுகள் கொடுமைகள் எல்லாம் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் எல்லாம் குறைய வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவிலே அரபு நாடுகளில் உள்ளதை போல் அந்த சட்டத்தை இந்தியாவிலே கொண்டு வர வேண்டும். அப்படி அந்த அரபு நாடுகளில் உள்ள சட்டத்தை கொண்டு வந்தால்தான் இது போன்ற குறைகள் எல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கும் என்று சொல்கின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் பெண்களுக்கு எதிராக பாலியல் பலாத்காரம், பெண்களுக்கு எதிராக கற்பழிப்பு போன்ற பிரச்சனைகள் வந்தால்தான் இஸ்லாத்தில் அவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பு இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. குர்ஆன் சொல்லும், உலகம் அழியக்கூடிய தருவாயிலே அல்லாஹ் இரஷம்சு குபிரத் என்ற சூறாவிலே அப்படியே வரிசையாக சொல்லிக் கொண்டு வருவான். இந்த உலகம் அழியக்கூடிய அந்த ஆகிரத்துடைய நேரத்திலே சூரியன் எவ்வளவு பிரகாசமாக சுட்டறியக்கூடிய ஒளிகளை கொண்டிருக்கின்றதோ அந்த சூரியத்துணை பிரகாசமெல்லாம் அங்கி போய்விடும். வானிலே ஆங்காங்கே மின்னிக் கொண்டிருக்கின்ற நட்சத்திரங்கள் எல்லாம் அப்படியே கீழே விழும். கடலிலே நெருப்பு பற்றி எரியும் என்று சொல்லிக்கொண்டே வரக்கூடிய அல்லாஹ் சொல்கிறான், இதழ் மக்கூது சொய்லர். எப்படி சிறு வயதிலேயே அரபுலகத்திலே ஆரம்பத்திலே இருந்தார்களல்லவா, பெண் குழந்தை பிறந்தால் உயிரோடு புதைக்கக்கூடிய தரம் இருந்ததல்லவா, அழகப்பா இதழ் மக்கூது சொய்லர். அந்த அடக்கம் செய்யப்பட்ட அந்த பிஞ்சு குழந்தைகளை எல்லாம் அல்லாஹ் எழுப்புவானாம், எழுப்பி கேட்பானாம், ஐயதன் செய்யல குத்திலன், இவ்வாறு என்ன காரணத்திற்காக நீங்கள் கொல்லப்பட்டிருப்பான்? நமக்கெல்லாம் கேள்வி கணக்கு ஆகிரத்தின் மறுமையிலே இருக்கின்றது. ஆனால் உலகம் அழியக்கூடிய அந்த தருவாயிலேயே வானமும் சந்திரன்லாம் மங்கக்கூடிய நிலையே, சூரியன் ஒளி பிரகாசம் இழக்கக்கூடிய நிலையே, அந்த நேரத்திலேயே முதலாக கேள்வி கணக்கப்படுவது, அநியாயமாக புதைக்கப்பட்டீர்களே, அநியாயமாக பூமியிலே உயிரோடு புதைக்கப்பட்டீர்களே, உங்கள் சம்பந்தமாகத்தான் குத்திலர், ஏன் நீங்கள் எல்லாம் அநியாயமாக புதைக்கப்பட்டீர்கள், கொல்லப்பட்டீர்கள் என்று முதலாக பெண்களுக்கு ஆதரவாக ஏன் இந்த பெண் சிசுக்கள் எல்லாம் படுகொலை செய்யப்பட்டது என்று ஆகிரத்திலே முதல் விசாரணை இந்த பெண் சிசுக்கள் சம்பந்தமாக என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆன் ஷரீஃபில் கூறி காட்டுகின்றான். அது மட்டுமல்ல, இது சம்பந்தமாக மட்டுமல்ல, எந்த தோரணையிலே ஏதாவது பெண்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் முதலில் குரல் எழுப்புவது இஸ்லாம் தான். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவனுடைய ஆட்சி காலம், எகிப்து தேசத்திலே அம்ர் இப்னு ஆஸ் என்ற ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா அங்கு கவர்னராக இருக்கின்றார்கள். அங்கேதான் நைல் நதி ஓடிக்கொண்டிருக்கின்றது.
வற்றாத ஜீவநதி என்று சொல்லக்கூடிய நதிகளிலே நைல் நதியும் ஒன்று. அந்த காலத்திலே திடீரென்று நைல் நதி வற்றி போய்விடும். அதற்கு அவர்கள் என்ன பரிகாரம் செய்வார்கள் என்று சொன்னால், ஒரு இளம் பெண்ணை வரவழைத்து அந்த பெண்ணுக்கு ஆடை அலங்காரம்லாம் ஜோடித்து அந்த நைல் நதியை வைத்து பலியிட்டு கொள்ளுவார்கள். அப்படி அந்த பெண்ணை கொண்டால் அதன் மூலமாக மீண்டும் அந்த ஆறு ஓடம் என்பதுதான் அவருடைய ஐதீகம். அவ்வாறு தான் நடந்தது. இப்போ அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எகிப்துடைய கவர்னராக இருக்கின்றார்கள். இதேபோல் நைல் நதி வற்றிவிட்டது. இப்படி ஒரு மூட பழக்க வழக்கம் இருக்கிறது என்று அம்ர் இப்னு ஆஸுக்கு செய்கின்றது. மக்கள் எல்லாம் நீங்கள் அவ்வாறே செய்யுங்கள், செய்தால் இந்த வற்றாத ஜீவநதியாக இருக்கக்கூடிய நைல் ஓடும் என்று அவர்களுக்கு சொல்கின்றார்கள். அவர்களுக்கு செய்வதற்கு மனம் வரவில்லை. தபால் எழுதுகின்றார்கள். ஹலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு இந்த சூழ்நிலையை விளக்கி தபாலை பார்க்கின்றார்கள். பார்த்துவிட்டு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மீண்டும் பதில் தபால் எழுதுகின்றார்கள். அம்ர் இப்னு ஆஸே அந்த நைல் நதிக்கே உமர் தபால் எழுதுகின்றார்கள். யா ஐயோத்தகு நீல், நைல் நதியே, இவ்வளவு காலம் இந்த நீ தண்ணீரை இந்த ஊர் மக்களுக்கு பிரயோஜனமாக கொடுத்து கொண்டிருக்கின்றாய், நீ ஓடிக்கொண்டிருக்கின்றாய். இந்த ஓடக்கூடிய காரணம் இந்த பெண்ணை பலியிடுவதனால் தான் நீ ஓடுகின்றாய் என்று இருந்தால் இதற்கப்புறம் நீ ஓட தேவையே இல்லை. என்னையும் உன்னையும் படைத்த அந்த ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹுடைய உத்தரவை கொண்டுதான் ஓடுகிறாய் என்று சொன்னால் உன்னை ஓட வைக்க வேண்டிய பொறுப்பு அல்லாஹுடையது. நான் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொள்கிறேன் என்று எழுதி இது அம்ர் இப்னு ஆஸுக்கு அனுப்பி வைக்கின்றார்கள். சொல்கின்றார்கள், இந்த தபால் வந்ததும் இந்த தபாலை நைலுடைய நதியில் நீ போடுங்கள் என்று சொல்கின்றார்கள். போட்டார்கள். பெண்ணை பலி கொடுக்கவில்லை. நைல் நதி பீரிட்டு ஓடியது. இன்று வரை கியாமத்து நாள் வரை வற்றாத நதியாக இன்ஷா அல்லாஹ் ஓடும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு நைல் நதி உமரில்லா சொன்னாங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளே ஒரு பெண்ணை பலி கொடுத்துதான் இந்த நைல் நதி ஓட வேண்டும் என்று சொன்னால் என் ஆட்சியே போனாலும் பரவாயில்லை, நான் இப்படிப்பட்ட பெண்களுக்கு எதிரான சதி செயலை மூட நம்பிக்கையை நான் செய்யவே மாட்டேன் என்று சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, இதுதான் இஸ்லாத்துடைய முக்கியமான சாராம்சம். ஏதாவது ஒரு வழியிலே இஸ்லாமிய பெண் அல்ல வேறு சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு பெண் பாதிக்கப்பட்டால் கூட சரி, நிச்சயமாக இஸ்லாம் முன்னின்று அந்த அநீதிக்கு எதிராக போராடும் என்பதுதான் இஸ்லாமிய தாத்பரியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தந்த வழிமுறை. இதேபோல்தான் பெருமானாருடைய காலத்திலே ஒரு சிறுமி எந்த அளவுக்கு இஸ்லாம் பெண்களுக்கு பெரியாளாக இருந்தாலும் சரி சிறுமியாக இருந்தாலும் சரி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்று சொல்லுகிறது. ஒரு சிறுமி ஏதோ ஒரு ஆபரணம், தங்கமோ முத்துவோ வைரமோ ஏதோ ஒரு விலையுயர்ந்த ஆபரணத்தை அணிந்து கொண்டவராக தனிமையிலே நடந்து போகின்றார். இதை ஒரு யூதன் பார்த்து விடுகின்றான். அவன் ஒரு திருடன், வழிப்பறி கொள்ளையன். அந்த நகை இவனுடைய கண்ணை உறுத்தி விட்டது. பார்க்கிறான், இந்த பெண்ணிடத்தில் இருந்து இந்த நகையை அபகரிக்க வேண்டும். ஒரு கல்லை அந்த பெண்ணுடைய தலையை தூக்கி போட்டுவிட்டு அந்த நகையை அபகரித்துட்டு ஓடிவிடுகின்றான். அந்த பெண் மிகவும் சீரியஸான வழியை சென்று விட்டால் உடனே தூக்கி வந்து வீட்டில் போடுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறுமியிடத்தில் வருகின்றார்கள். தெரிகின்றது, பெண் தலையிலே கல்லை தூக்கப்பட்டு தாக்கப்பட்டு இருக்கின்றால். கழுத்திலே அணிந்திருந்த ஆபரணம் காணவில்லை. யாரோ ஒரு திருடன் தான் இதை எடுத்து சென்று விட்டார் என்று எல்லாருக்கும் தெரிந்துவிட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துக்கு வருகின்றார்கள். சிறுமியே, உன்னை தலையிலே கல்லை தூக்கி போட்ட அந்த பாதகன் யார், அந்த திருடன் யார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள். அந்த சிறுமி பார்க்கின்றால் அந்த தாக்கத்தின் காரணமாக அடிபட்ட வலியின் காரணமாக பேச முடியவில்லை. அந்த சிறுமிக்கு அப்படியே செய்யாமல் கஷ்டப்படுகின்றால் சொல்ல முடியவில்லை. அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்று உள்ளதை போலத்தான் திருடுகளை அடையாளம் காட்டுவார்கள் அல்லவா,
அதுபோல மதீனா நகரில் இருக்கக்கூடிய பிரபலமான திருடுகளை எல்லாம் முன்னே நின்று வரிசைப்படுத்தி காட்டுகின்றார். யார் என்று ஒவ்வொருவராக வருகின்ற பொழுது ஒருவனை பார்க்க இவர்தான் என்று சொல்லுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சிறுமியை அநியாயமாக ஒரு பெண் சிறுமியை இவ்வாறு செய்துவிட்டானே என்று கடும் ஆதங்கத்திலே என்ன சொன்னார் தெரியுமா? எப்படி இந்த சிறுமியிலே தலையிலே கல்லை தூக்கி போட்டு அவனுடைய ஆபரணங்களை அபகரித்தானோ, இந்த சிறுமி மிகவும் மோசமான நிலைமைக்கு சென்று விட்டார். இன்னும் சில மணித்துளிகளிலே மறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இவள் மரணிப்பதற்கு முன் இவன் தலையிலே எப்படி இவன் அந்த சிறுமியுடைய தலையிலே கல்லை தூக்கி போட்டு கொண்டானோ, அதே போல இவனுடைய தலையிலையும் நீ கல்லை தூக்கி போட்டு கொள்ள வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவிட்டார் என்று சொன்னார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யார் எந்த சமூகத்தை சேர்ந்தவர், என்ன மதத்தை சார்ந்தவர், என்ன மார்க்கத்தை சார்ந்தவர், என்ன ஜாதியை சார்ந்தவர் முக்கியமல்ல. ஒரு பெண்மணி பாதிக்கப்பட்டாலோ, ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டாலோ அந்த பாதிப்பிற்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தந்த மிகவும் முக்கியமான வழிமுறை என்பது இஸ்லாம் நமக்கு மட்டுமல்ல இந்த உலகுக்கே வழிகாட்டுகின்றது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி திருடனுக்கு கையை வெட்ட வேண்டும். இஸ்லாத்திலே இல்லா குல உலகத்திலே எல்லாரும் கையில்லாமல் ஒட்டிக்கு கீழே கையில்லாமல் வெறுமனே அலைய வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகின்றதா? இல்லை, விபச்சாரம் செய்வதற்கு கல்யாணமானவனாக இருந்தால் கல்லால் எடுத்துக் கொள்ள வேண்டும், கல்யாணம் ஆகவில்லை என்று சொன்னால் சவுக்கடி வெடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சட்டம் சொல்கின்றானே. மக்கள் தொகையை குறைக்க வேண்டும் என்பதற்காக சட்டம் நிறைவேற்றப்பட்டதா? நிச்சயமாக இல்லை. ஏன் தெரியுமா இஸ்லாம் இவ்வளவு கொடூரமான தண்டனைகள் எல்லாம் கொடுக்கிறது? குற்றமும் குறைய வேண்டும், குற்றவாளிகள் இந்த உலகத்தில் இருக்கவே கூடாது என்பதற்காகத்தான் இது போன்ற கடுமையான சட்டங்கள் எல்லாம் ஏற்படுத்தப்படுகின்றது. இந்தியாவிலே 3 வருடம் 5 வருடம் ஆயுள் தண்டனை இருக்கின்றார்களே, இவைகளெல்லாம் எந்த விதமான குற்றத்தையும் இதுவரைக்கும் குறைக்கவில்லை. அந்த டெல்லியிலே நிர்வாகியாகின்ற பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டதுக்கு பின்புதான் மரண தண்டனையை நாட்டிலே அனுமதித்திருக்கின்றார்கள். அதற்கு முன்பு வரை பெண்களுக்கு அதிகபட்சமாக 10-12 வருடங்கள் தண்டனைகளால் இருந்தது. அதற்கு பின்பு ஆயுள் தண்டனை மாற்றி இன்று ஒரு சில வழக்குகளே, அதுவும் ரொம்ப கம்மியான வழக்குகளே மரண தண்டனை விதிக்கின்றார்கள். இதனால் தான் எத்தனை தண்டனை வழங்கினாலும் நாம் இந்த தண்டனையிலிருந்து தப்பித்து விடலாம் என்ற நோக்கத்திலே தவறுகள் மேலும் என்று சொல்கின்றது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் ஏன் இதுபோன்ற தண்டனைகளை கொடூரமான தண்டனைகளை வழங்குகின்றது? அல்லாஹ் தன்னுடைய திருமலையை குறிக்காட்டுகின்றது. நக்காலமினந்தா, இந்த சமூகத்திற்கு ஒரு படிப்பினையாக ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஒருவன் அசாரிக்கு சாரிக்கத்து பக்தவு ஐதியஹுமா ஜஸாஅம் பிமா கஸபா வ நகால மினல்லாஹ். அல்லாஹ் ஏன் தெரியுமா இந்த தண்டனையை கொடுக்கின்றான்? இதை பார்த்து யாரெல்லாம் கையில்லாமல் திருடிய குற்றத்திற்காக கையை இழந்தவர்கள் ரோட்டிலே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஐயோ கையில்லாமல் போகின்றானே, இவன் திருடினான் போல, இதன் போல கையே இல்லாமல் அழைகின்றான். நாமும் ஏதாவது இதே போல தவறு செய்தால் நிச்சயமாக நாமும் பாதிக்கப்படுவோம், நாமும் கையில்லாகும் என்று அரை குறை திருடனாக இருக்கிறவர் கூட திருடக்கூடாது என்ற எண்ணம் வர வேண்டும். நகாலம் அல்லாஹ் ஒரு பாடத்திற்காகத்தான் இவ்வாறு தண்டனை வழங்குகிறான் என்று அல்லாஹ் தன்னை குர்ஆன் ஷரீஃபில் கூறி காட்டுகின்றான். இரண்டாவது அல்லாஹ் சொல்வான், பல் யுஷீத் அதாபஹுமா தாயிஃபத்து மினல் முஃமினீன். இந்த வார தண்டனை வருகின்றது. ஒருவன் குற்றம் சாட்டி விட்டான், குற்றம் சாட்டப்பட்டு விட்டு அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படுகின்றது. இந்த நேரத்திலே எப்படி தண்டனை கொடுக்கணுமா? பல் யுஷீத் அதாபஹுமா தாயிஃபத்து மினல் முஃமினீன். யாராவது செய்துவிட்டான், தனி அறையிலே பூட்டிய அறையிலே வைத்து தண்டனை கொடுக்கக்கூடாது. பொது வழியிலே மக்கள் முன்னிலையிலே தான் இந்த தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். அப்படி தண்டனை கொடுக்கின்ற பொழுது மக்கள் பார்க்கிறார்களா? பார்த்து இது போன்ற தண்டனை, இது போன்ற தவறுகளை நாம் செய்தால் நமக்கும் இதே போலதான் மோசமான சூழ்நிலை ஏற்படும் என்று மக்கள் திருநீர் நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனை காட்டுகின்றான். பொதுமக்களிடத்திலே பொதுமக்களுக்கு முன்பாகத்தான் இது போன்ற தண்டனைகளால் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று. உமர் ரலியல்லாஹு தஆலா அவருக்கு இருக்கக்கூடிய ஆண் பிள்ளையிலேயே அபு ஷமா என்ற ஒரு ஆண் பிள்ளை இருக்கின்றார்.
ஒரு முறை ஒரு பெண்மணி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவருக்கு முன்பு வருகின்றார். கையிலே ஒரு சிறு குழந்தை ஏந்தியவராக என்ன என்று கேட்கின்ற பொழுது, உங்களுடைய மகன் அபூ ஸமா மூலமாக இந்த குழந்தை பிறந்தது, ஹலாலாகவா ஹராமாகவா என்று கேட்கின்றார்கள். ஹராமான முறைகள் தான், விபச்சாரம் செய்ததன் மூலமாகத்தான் இந்த குழந்தை பிறந்து என்று சொல்லுவது எல்லா சஹாபாக்களும் வைக்கின்றார்கள். உமருடைய மகனா இப்படி செய்து விட்டான் என்று ஆச்சரியமாக பார்க்கின்றார்கள். வீட்டிலே சென்று விசாரிப்பேன், ஒருவேளை நீ சொல்வது உண்மையாக இருந்தால் என் மகன் தண்டிக்கப்படுவான், அப்படி இல்லை பொய் என்று சொன்னால் நீ கடுமையாக தண்டிக்கப்படுவாய் என்று சொல்கின்றார்கள். எல்லா சபைகளிலும் இங்கே இருங்கள், நான் வருகிறேன் என்று சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அழைத்து கொண்டு அபூ ஸமாவிடத்தில் வருகின்றார்கள். அபூ ஸமா சாப்பிடுவதற்காக வீட்டிலே சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றார்கள். உள்ளே உமர் ரலியல்லாஹு தஆலா நுழைகின்றார்கள். கேட்கின்றார்கள், பனு நஜ்ஜார் என்ற கூட்டத்தை சார்ந்த இந்த பெண் உனக்கு தெரியுமா என்று கேட்ட மாத்திரத்திலே கையிலே சாப்பாடை வைத்திருக்கின்றார்கள். கைகளெல்லாம் நடுங்க ஆரம்பித்து விட்டது. விலகிவிட்டார்கள், இவன் தவறு செய்திருக்கின்றான். கேட்டார்கள், அந்த நேரத்தில் குடித்தாயா என்று கேட்கின்றார்கள். ஆம், அந்த யூதர்கள் ஒரு மது பாட்டி வைத்திருந்தார்கள், எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர்கள், குடித்து விட்டேன், அதனால் தெரியாமல் தவறு நடந்து விட்டது என்று சொல்கின்றார்கள். சாப்பிடு, இதுவே உனக்கு கடைசி சாப்பாடாக இருக்கும் என்று சொன்னார்கள். அப்பொழுது அபூ ஸமா உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகனார், தந்தையே நான் செய்தது தவறுதான், மது அருந்தியது தவறு, விபச்சாரத்தை கொண்டு செய்ததும் தவறு, எனக்கு என்ன தண்டனை வேண்டும் என்றாலும் கொடுங்கள், ஆனால் ஒரு 4 சிவத்துக்கு மத்தியை தந்துவிடுங்கள், வீட்டில் வைத்து என்னை எப்படி வேண்டும் என்றாலும் செய்துங்கள், பொதுமக்களுக்கு மத்தியில் வைத்து என்னை அசிங்கப்படுத்தி விட வேண்டாம் என்று சொல்கின்றார். என்ன, பொதுமக்களுக்கு மத்தியிலே அசிங்கப்படுத்த வேண்டாமா? அல்லாஹ்வை சொல்கின்றார் அல்லவா, பொதுமக்களுக்கு மத்தியில் வைத்துத்தான் தண்டனை வழங்கப்பட வேண்டும் அல்லாஹ் சொல்கின்றார். இந்த அல்லாஹ் சொன்ன சட்டத்தை உமரை மாற்ற சொல்கின்றாயா? இல்லை, பொதுமக்களுடைய முன்னிலைக்கு சஹாபாக்களுக்கு முன்னிலையிலே அபூ ஸமா கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்றார். எல்லாரும் பார்க்கின்றார்கள், உண்மைதான், என் மகன் விபச்சாரம் செய்துவிட்டான், இவனுக்கு திருமணமாகவில்லை, இதற்கு தண்டனையாக 100 சவுக்கடி கசையீடு கொடுக்க வேண்டும். யார் கொடுப்பார்கள்? கொடுக்கட்டும் என்று சொன்னார்கள். யார் குற்றத்தில் பாதிக்கப்பட்டவர்? ஒரு ஹலீஃபாவுடைய மகன், ஹலீஃபா அமீருல் முஃமினாக இருக்கக்கூடிய உமருடைய மகன் இந்த பாதிக்கப்பட்டிருக்கின்றார். அடிப்பதற்கு யாரும் முன்வரவே இல்லை. எல்லாரும் தலை குனிந்தவராக அமைதியாக இருக்கின்றார்கள். நாம் அடித்து விட்டால் குற்றமாகி விடுமோ என்று உமர் ரலியல்லாஹு தஆலா பார்த்தார்கள். நீங்கள் யாரும் தயாரில்லை, நான் அடிக்கிறேன் என்று சவுக்கை எடுத்தார்கள். தொடர்ந்து அடித்து கொண்டே இருந்தார்கள். அடிக்கின்றவர் 60 அடியை முடித்து விட்டார்கள். தந்தையே, என்னால் தாங்க முடியவில்லை, எனக்கு இரக்கம் காட்டுங்கள் என்று கெஞ்சுகின்றார். உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், இந்த தண்டனையை நீ ஏற்றுக்கொண்டு முழுமையாக நிறைவேற்றிவிட்டால் அல்லாஹ்விடத்திலே அவனுடைய இரக்கம் கிடைக்கும். இந்த உலகத்தில் நான் இரக்கம் காட்டி எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய இரக்கம் வேண்டும் என்று சொன்னால் நீ இந்த தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும். மீண்டும் அடிக்கின்றார்கள். 70வது கசையடி முடிகின்றது. அப்பொழுது சொல்கின்றார்கள், தந்தையே, எனக்கு மிகவும் தாகமாக இருக்கின்றது, தண்ணீர் கொடுங்க இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய மறுமையிலே அங்கு சென்ற பொழுது அந்த நாளைய மறுமையிலே அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உனக்கு சுவனத்திலே நீர் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தண்டனையை முழுமையாக நீ ஏற்றுக்கொள். அப்படி ஏற்றுக்கொண்டால் தான் உனக்கு மறுமையிலே கிடைக்கும். நான் தண்ணீர் தரமாட்டேன் என்று சொன்னார்கள். இவரால் அடி தாங்க முடியவில்லை. மீண்டும் மீண்டும் அடிக்கின்றார்கள். 90வது அடி, 70 அடியை தாண்டி 80 அடி வருகின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா மனைவி அபூ ஸமாவுடைய தாயார் ஓடோடி வருகின்றார். அமீருல் மோமினீனே, என் மகனை இதற்கு மேல் அடிக்காதீர்கள், இதற்கு மேல் என் மகனை அடித்தால் என் மகன் நிச்சயமாக இறந்து விடுவான், வேண்டாம் விட்டுவிடுங்கள், அதற்கு பகரமாக என்ன பிரியா வேண்டும் நான் தருகின்றேன், இல்லை எத்தனை ரக்காயத்து தொழுக வேண்டும் என்று சொல்கின்றீர்களோ தொழுகின்றேன், அல்லது சதக்காக்கள் கொடுக்க வேண்டும் சொல்லி கொடுக்கின்ற பொழுது எதையுமே உமர் ரலியல்லாஹு தஆலா ஏற்கவில்லை. 90 அடிக்கின்றார்கள். சுருண்டு கீழே விழுகின்றார். கீழே விழுந்தும் கூட அவர் தாயார் கதறி பார்த்தார்,
என்னதே இருந்தாலும் தான் மகன் தவறு செய்திருக்கின்றான், என்னதே இருந்தாலும் பெற்ற தாய் அல்லவா மனதை கேட்கவில்லை, மிகவும் வருத்தத்தோடு கேட்டுள்ள உமர் மனதிலே எந்த விதமான இறக்கம் காட்டுமாக கொடுமையான அந்த தண்டனையை கொடுக்கின்றார்கள். 100 சவுக்கடிக்கிறது, 100வது அடிக்கின்றார்கள். அப்படியே அந்த அபூ ஸமா உமர் ரலியல்லாஹு மகன் அப்படியே சரிந்து விழுகின்றார். உமர் ரலியல்லாஹு தன் மடியிலே தாங்கி பிடித்தவராக சொன்னார்கள், தன் மகனே, நீ நாளை மறுமையிலே செல்லுவாய், அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தார். நீ அவர்கள் சொல், உமர் பெண்களுடைய விஷயத்திலே யார் தவறு செய்தார்களோ அவர்கள் முழுமையாக தண்டித்து விட்டார். உமர் இந்த பெண்களுக்கு எதிராக எந்த கொடுமை நடந்தாலும் முழுமையாக அதை பாதுகாப்பார் என்று என் தந்தையிலேயே சொன்னார்கள். 100வது அடியிலே அவர் மகன் ஷஹீதாக்கப்பட்டார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று பணக்காரர்கள் என்று சொன்னால் சபையிலே வைக்கப்பட்ட விஷயம், பொதுமக்களிலே வைக்கப்பட்ட விஷயம் என்று சொன்னால், என்னுடைய தனிப்படை முறையில் என் வீட்டுக்கு வாருங்கள், நாம் சமரசம் செய்து கொண்டு சொல்வார்கள். இல்லையே, என் கடைக்கு வாருங்கள், பேசிக்கொள்வோம், பொது வழிகளை வேணாம், அவர் முக்கியமான நபர், உனக்கு பணம் வேண்டும் என்றால் நான் வாங்கி தெரியும் சொல்லக்கூடிய அவலங்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏற்கனவே சொன்னல்லவா, காஷ்மீரிலே அந்த ஆசிபா என்ற சிறுமி, அவர் அந்த காஷ்மீரிலே ஒரு குறுகிய தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த தாழ்த்தப்பட்டதால் ஒரு பிற்படுத்தப்படும் முஸ்லிம் சமுதாயத்தை சிறுமி, அவள் அந்த மத குருவால் அங்கே இருக்கக்கூடிய பூசாரி ஆசிரியர் முக்கியமானவர்களால் கருவறைகளை வைத்து 8 வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்டாலே என்னென்ன தண்டனை கொடுத்தாரு தெரியுமா? அந்த பெண்மணி சாதாரண பெண்மணி என்பதற்காக 3 வருடம் 5 வருடம் அதிகபட்சம் 7 வருடம், 18 வயதுக்கு கீழே உள்ள சிறுவனுக்கு 3 வருடம் 5 வருடம் 7 வருடம் கொடுத்தார்கள். சிறுமியை சாதாரணமாக கொலை செய்யவில்லை, தலைகளை கல்லை தூக்கி போட்டு மோதிகளே சேர கதிகளெல்லாம் பூசி அந்த படுகொலை செய்தார்களே. என்ன நீதி கிடைத்தது? ஒன்றுமில்லை, ஆசிபாவை கொண்டார்கள், உலகமெல்லாம் ஆசிபா என்று பெயர் வைத்தார்கள். அந்த பெண்மணி கொண்டவர்களுக்கு தண்டனை கிடைத்து விட்டால் நிச்சயமாக இளவைகளில் முழுமையான தண்டனை கிடைக்கவில்லை. குஜராத்திலேயே அந்த கலவரத்தின் போது பில்கிஸ் பானு பல்வேறு நபர்களால் கற்பழிக்கப்பட்டார், மோசமாக சித்தரிக்கப்பட்டார், சிறையிலே அழைத்தார்கள். என்ன ஆச்சு தெரியுமா? இந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், இந்த கேஸ்டை சேர்ந்தவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள், நல்லவராக கண்டு தண்டனை காலம் முடிவதற்கு முன்னால் வெளியிட்டார்கள். இருந்தாலும் கோர்ட்டு மீண்டும் தலையிட்டு உள்ளக்கு தள்ளியது. ஏனென்றால் குறிப்பிட்ட சமூகத்தினர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள் என்று தவறான குற்றச்சாட்டுகள் வைக்கவில்லை அவர்கள் மீது. அது மட்டுமல்ல, இந்த நிர்பயாவுடைய வழக்கு 2010 கடைசி நவம்பரிலோ நடந்த ஆசிபாவுடைய அந்த நிர்பயாவுடைய வழக்கு என்ன ஏற்பட்டது? கடைசியில் 2012 அவள் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு அவர் குற்றவாளிக்கு 2020ஆம் ஆண்டு தான் தூக்கு தண்டனை கிடைத்தது என்று சொன்னால், அவன் வசதி படைத்தவன், அதிகாரத்தில் உள்ளவன் என்று சொன்னால் எல்லா விதத்திலையுமே பாதிக்கப்படுகின்றான். சாதாரண கோர்ட்டுக்கு வருகின்றார்கள், ஹைகோர்ட்டுக்கு போகின்றார்கள், சுப்ரீம் கோர்ட்டு, ஜனாதிபதி, கருணை மனு, இப்படியே பணக்காரர் ஏதாவது வழியிலே நாம் உயிர் தப்பிக்க முடியுமா என்று மேலும் மேலும் போட்டுக்கொள்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, இஸ்லாம் சொல்கின்றது, இது போன்ற குற்றங்கள் நடக்க வேண்டும் சொன்னால் தண்டனை விரைவுபடுத்த வேண்டும். எப்பொழுது கையும் களவுமாக ஒருவன் பிடிபட்டு விட்டானோ அப்பவே அந்த இடத்துல வைத்து அவனுக்கு மரண தண்டனை கொடுத்து விட்டால் இவன் ஹைகோர்ட்டுக்கு போவானா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவானா, ஏன் ஜனாதிபதி போக முடியுமா? தண்டனை அப்படியே கொடுத்து விட்டால் எந்த விதமான குற்றங்களும் வராது, குற்றவாளிகளும் இல்லாமல் போயிடுவார்கள், இதுபோல் குற்றங்களும் ஏற்படாது. பொள்ளாச்சியுடைய வழக்கிலே 9 பேருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை கொடுத்திருந்தாலும் கூட இன்னும் பல்வேறு முன்னிறுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ அரசியல்வாதியுடைய மகனும் அதில் இன்வால்வ் ஆகி இருக்கின்றார்கள். அவர்கள் தப்பிக்க வைக்கப்பட்டால் பேசுகின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம இடத்தில் பாதுகாக்கப்படணும்னு சொன்னால் இந்திய திருநாடு முழுமையாக இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்களை விட்டியெல்லாம் பாதுகாக்கப்படும் என்று சொன்னால் இஸ்லாமிய நடைமுறை சட்டங்கள் நம் சமூகத்தில் வந்தால் நிச்சயமாக பெண்களுக்கு பாதுகாப்பு வரும் என்று நான் இறைவனிடத்தில் பாதுகாப்பு வர வேண்டும் என்று இறைவனிடத்தில் பிரார்த்தித்து அப்படிப்பட்ட இஸ்லாமிய ஆட்சியை நம் சமூகம் முன்பு கொண்டு வருவதற்கு எல்லாம் அல்லாஹ் கிருபை செய்வானாக என்று கேட்டு வாய்ப்பளித்த வல்ல ரஹ்மானுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.